திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை. தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் வரும் 17ஆம் தேதி நடத்தவுள்ள போராட்டம் தொடர்பாகவும் இருவரும் தொலைபேசியில் பேசியதாக தகவல். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாளை மறுநாள் நடைபெறும் என அறிவிப்பு. கட்டாய மாதவிடாய் விடுப்பு கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அத்தகைய சட்டத்தை இயற்றினால் முதலாளிகள் பெண்களை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள் என தலைமை நீதிபதி கருத்து. தாய் தமிழை காக்க எந்த தியாகத்திற்கும் ஆயத்தமாக இருக்கும் இளைஞர்களே உழைப்பை மட்டும் கொடுங்கள், உயிரை அல்ல. தமிழ்நாட்டை சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அரசியல் களத்தில் ஒற்றுமையுடன் முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாட்டில் தினம் தினம் ஒரு ஹத்ராஸ், தினம் தினம் ஒரு நிர்பயா நடக்கிறது. விளாத்திக்குள மாணவி கொலை குறித்து மாநிலங்களவையில் அதிமுக எம்பி இன்பதுரை பேச்சு. ஒரு ஹத்ராத் வழக்குக்காக இந்த நாடே கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு ஹத்ராத் வழக்கு, தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சசிகலா தொடங்கிய கட்சியின் பெயர் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். வரும் தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென்னந்தோப்பு சின்னம். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா கூறியது ஆதாரமற்றது. பதவி அதிகாரத்தில் ஆசை இல்லாதவர் ரஜினிகாந்த் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மானாமதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் மரணமடைந்த சம்பவம். ஆகாஷ் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் அமைச்சர் பெரிய கருப்பன். விளாத்திக்குள மாணவி கொலை வழக்கில் காவல்துறை மெத்தனமாக செயல்படுகிறது. புகார் அளித்தவுடன் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. உடனே கைது செய்ய வேண்டும் என அதிக அழுத்தம் தருவது விசாரணையை பாதிக்கும். விளாத்திக்குள மாணவி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் நீதிபதி கருத்து. விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம். 2வது நாளாக போராடும் மாணவியின் உறவினர்கள் திட்டவட்டம். மானாமதுரை ஆகாஷ் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி. உடலில் 28 இடங்களில் காயங்கள் இருந்ததாக தகவல். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டம். எரிவாயு பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கம். பொதுமக்களிடம் அழைப்பு வந்த 10 முதல் 15 நிமிடங்களுக்குள் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். நெல்லை மாநகர காவல் ஆணையர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் பேட்டி. வளைகுடா நாடுகள் மீது 14வது நாளாக ஈரான் தாக்குதல்.
துபாயில் ட்ரோன் தாக்குதலில் பற்றி எரிந்த கட்டிடம், மக்கள் அலறி அடித்து ஓட்டம். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் உலகளவில் பொது அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணித்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டுமென ஐநா சபை வேண்டுகோள். ஈரான் மீதான அமெரிக்க, இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களை பிரிக்ஸ் நாடுகள் கண்டிக்க வேண்டும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேசிய போது ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி வலியுறுத்தல்.